தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில் 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் இப்போது ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். நெருப்பு ராசியான சிம்மம் ராசி ஏதோ ஒரு இன்விசிபிள் ஹார்ன்ஸ் இருக்கிற மாதிரி தான் அவங்க நினைப்பாங்க. தலையில 2 கொம்பு முளைச்சிருக்க மாதிரி தான் பேசுவாங்க. பட் கொஞ்சம் யாராவது பக்கத்துல வந்து சரி அமைதியா பேசுவோம் அப்படின்னு அவங்கள தொட்டு பேசிட்டா அவங்க வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆயிடுவாங்க. ஒரு சிம்மராசி மாப்பிள்ளை எடுத்தா அந்த வீட்டாளுக எல்லாரும் அந்த சிம்மராசி மாப்பிள்ளைக்கு அடிமை தான். அதே ஒரு பொண்ணா இருந்தா என்ன பண்ணுவாங்க? அதுக்கு பிறகு மருமகள் பேச்சு தான் அங்க நடக்கும். இந்த மாமியார் எல்லாம் அப்புறம் டம்மி பீஸ் ஆயிடுவாங்க. சிம்ம ராசிக்கு வந்து அது எதுவுமே தேவைப்படாது. அது ஒரு சாமியார் ராசி மாதிரி அது பாட்டிருக்கும். அதுக்கு தேவை அதிகாரம் தான். அதுக்கு ரொமான்ஸ் எல்லாம் தேவையில்லை. நல்ல சாப்பாடு, மென்மையான சாப்பாடு வேணும். அவங்க பேச்சை எதிர்த்து பேசினால் அவங்க டைவர்ஸ் வாங்கிட்டு போயிடுவாங்க. ஓ, அந்த அளவுக்கு யோசிக்கவே மாட்டாங்க. அவங்க பேச்சுக்கு மதிப்பு இல்லாத இடத்துல அவங்க இருக்கவே மாட்டாங்க. பொருந்தாத ராசின்னு எதை சொல்லுவீங்க? மகரம் கும்பம் அவங்களுக்கு பொருந்தாது. அதாவது மகரம் கும்பம் ரொம்ப சாஃப்டான ராசி தான். ஆதன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஆன்மீகம் சேனல்ல ஆன்மீகம் ரீதியான நிறைய தகவல்களை பார்த்தும் தெரிஞ்சுக்கிட்டும் வரோம். அதன் மூலமா நமக்கு நிறைய தீர்வுகளும் தெளிவுகளும் கிடைச்சிருக்கு. அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க முனைவர் திருமதி ராஜேஸ்வரி மேடம் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம்மா. வணக்கம்மா. ஸோ ஜாதகத்தில் சிம்மம் ராசி அப்படின்னு, சிம்மம்னாலே சிங்கம், நாங்கள்லாம் சிங்கம் மாதிரி அப்படின்னு அவங்களுக்கு சொல்லும் போதே ஒரு கர்வம் வந்துடுது. ஸோ நிறைய தலைவர்கள் எல்லாம் சிம்ம ராசியில் தான் பிறந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல நெருப்பு ராசியான சிம்மம் ராசி இவங்களுக்கு பொருந்தக்கூடிய ஜாதகம் எதுவாக இருக்கும்? ராசிகள் எதுவாக இருக்கும்? திருமண வாழ்க்கை பொதுவாக எப்படி இருக்கும்? இவங்களுக்கு வந்து ரொம்ப சேலஞ்சிங் லைஃப் தான். ஓகே. ஆனால் ரொம்ப தன்மையானவங்க. சிம்மராசி ஆண் பெண் யாராக இருந்தாலும் ரொம்ப தன்மையானவங்க. அவங்க வந்து ஒரு குழந்தை மாதிரி தான். இப்போ இந்த மேஷம் தனுசெல்லாம் குழந்தைன்றனே, இந்த நெருப்பு ராசி 3மே ஒரு குழந்தை மாதிரி தான். ஆனால் என்னன்னா அவங்கள எக்ஸ்பிரஸ் பண்ணுற விதம் இருக்குது பாருங்க. ஏதோ ஒரு இன்விசிபிள் ஹார்ன்ஸ் இருக்கிற மாதிரி தான் அவங்க நினைப்பாங்க. தலையில் 2 கொம்பு முளைச்சிருக்க மாதிரி தான் பேசுவாங்க. பட் கொஞ்சம் யாராவது பக்கத்தில் வந்து சரி அமைதியாக பேசுவோம் அப்படின்னு அவங்கள தொட்டு பேசிட்டா அவங்க வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆயிடுவாங்க. அவங்களுக்கு வந்து தே வாண்ட் மோர் லவ் அண்ட் அஃபெக்ஷன். அதுதான் பிரச்சனையே. வந்து இந்த 3 ராசிக்கு, நெருப்பு ராசிக்கு வந்து அன்பு அதிகம் வேணும். ஈரம் ஈரம் வேணும். பக்கத்தில் வந்து ஒரு ஈரத்தோட, ஒரு இரக்கத்தோட, அன்போட, அரவணைப்போட பேசிட்டாங்கன்னா அந்த அவங்களுடைய கோபதாபங்கள் எல்லாம் தணிஞ்சு போயிடும். இவ்வளோதான் அந்த சிம்ம ராசியை வந்து ஹேண்டில் பண்ணுற விதம். ஆனால் சிம்ம ராசிக்காரங்க ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா நம்ம வந்து சேச்சா அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடாது. சரி பண்ணுறணும். அவங்க என்ன சொன்னாலும் சரின்றணும். ஒரு அரை மணி நேரம் கழித்து, 1 மணி நேரம் கழித்து அவங்கக்கிட்ட டைரெக்டாக சொல்லாமல் இன்டைரக்டாக வேறு ஒரு இன்சிடெண்ட் ஏதோ ஒன்று அங்கே அப்படி நடந்தது அப்படின்ற மாதிரி ஏதாவது இன்டைரக்டாக சொன்னால், இல்லை வேறு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் பேசி அவங்களுக்கு அதை கொஞ்சம் உணர்த்தினால் கேட்டுக்கிடுவாங்க. இல்லை நீ சொல்கிறதெல்லாம் நடக்காது, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வேணால் விளைவிக்கங்க, நான் செஞ்சுக்கிறேன், நான் அதை செய்து காட்டுறேன்ருவாங்க. அவங்களுக்கு வந்து அந்த அவங்களுடைய அறிவு வந்து சிறந்த அறிவுன்னு ஒரு எண்ணம் இருக்கும். நம்மளுடைய அது அறிவு, திட்டம், செயல்பாடு எல்லாமே உலகத்திலேயே மிகச்சிறந்தது. அந்த மாதிரி செய்வாங்க, உழைப்பாங்க. ஒரு காரியத்தை எடுத்துட்டா ரொம்ப சேலஞ்சிங்காக எடுத்து அதை செய்து முடிப்பாங்க. ஆனால் அதை கண்டினியூ பண்ண மாட்டாங்க. அவ்வளவுதான். நான் என்ன வேலைக்காரனா தினம் உட்காந்து இப்படி வேலை பார்த்துக்கிட்டு இருப்பேன்? அவங்களுக்கு இப்போ செஞ்சு காட்டிட்டேன்ல, அதே மாதிரி மற்றவங்க நீங்கள் செய்யுங்க அப்படின்னு அந்த ஒரு நாள் இந்த 3 மணி நேரத்தில் இந்த வேலை முடிக்கணும். முடியாதுங்க சார், நான் முடிச்சு காட்டவா அப்படின்னு செய்து முடிப்பாங்க. முடிச்சு காட்டிட்டு இதே மாதிரி டெய்லி செய்யணும். சார் அது இப்போ நான் என்னால் முடிஞ்சில்ல, உன்னால் முடியாதா? அவ்வளோதான். அதுக்காக டெய்லி வந்து அவங்க நின்றுக்கிட்டு அப்படியே வேவு பார்த்துக்கிட்டு வேலை பார்க்குறாங்களா இல்லையா, அந்த மாதிரிலாம் வந்து இந்த கண்காணி வேலையெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்க வந்து இன்னும் சொல்லப்போனால் இந்த சிம்ம ராசிக்காரங்க வந்து யார்கிட்டையும் பேசக்கூட மாட்டாங்க. அவங்க லெவலுக்குரிய ஆட்கள்கிட்ட தான் பேசுவாங்க. அப்போது அவங்க வந்து இந்த ஒய்ஃப்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா இந்த மாமியார், நாத்தனார் இவங்ககிட்ட எல்லாம் பேச மாட்டாங்க. மதினியா, குழந்தையாட்டெல்லாம் ரொம்ப வச்சுக்கிட மாட்டாங்க.
ஆனால் எல்லாரும் தன்னை கவனிக்கிறாங்களா, தான் பேசும்போது மரியாதை கொடுக்குறாங்களா, யாராவது குறுக்க அங்கே பேசிக்கிட்டு இருக்காங்களா, நம்ம பேசும்போது நம்ம பக்கம்தான் அவங்களுடைய கவனம் இருக்கணும் அப்படின்றத கண்காணிப்பாங்க. கண்காணிச்சுட்டு அதுக்கு பிறகு ஒரு 3 நாள் அந்த யாராவது பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட ஒரு 3 நாள் பேச மாட்டாங்க. அப்புறம் பெர்மனெண்ட்டாக கூட ஒதுக்கிடுவாங்க. அந்த ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி அவங்களுக்கு இருக்கும். அதாவது ஒரு மருமகன், ஒரு வீட்டுக்கு சிம்ம ராசி மருமகன் வந்துட்டா அந்த வீட்டில் அவங்களுக்கு அவங்க மச்சான், தங்கச்சி, 2 குழந்தையா இருக்கானா அந்த அத்தனை பேருக்கும் இவங்க தான் மாப்பிள்ளை பார்ப்பாங்க, இவங்க தான் கல்யாணம் நின்று நடத்துவாங்க. எல்லாம் இவங்க பொறுப்பு தான். இவங்க சொல்கிற மாப்பிள்ளை தான் அந்த குழந்தையால் கட்டணும், இவங்க சொல்கிற பொண்ணு தான் அந்த மச்சானுக்கு கட்டணும். அந்த அளவுக்கு அவங்க பொறுப்பும் எடுத்துக்கிடுவாங்க. தலைமை பொறுப்பெடுத்து தான் சொல்கிறது தான் அதுக்கு பிறகு அந்த வீடு ஃபுல்லாக, நீ ஒரு மாப்பிள்ளை தானையா, ஒரு பிள்ளைக்கு தான் உன்னைய கட்டிட்டு வந்திருக்கோம், 3 பிள்ளைக்கு உன்னைய கட்டிட்டு வரல, நீ பாட்டுக்கு போ அப்படின்னா அதுக்கு பிறகு அந்த பொண்ணை அந்த வீட்டுக்கு விட மாட்டாங்க. ஓகே, என் பேச்சை கேட்கல உங்கள் வீட்டில், இந்த அவனுக்கு கட்டி கொடுத்தாங்க பாரு, இன்னைக்கு எவ்வளோ கஷ்டப்படுது பாருன்னு தென்னோ அதை சொல்லிக்காட்டி இந்த பொண்ணை ரணமாக ஆக்கிடுவாங்க. அவங்க பேச்சை கேட்கலன்னா டெய்லி சொல்லி காட்டுவாங்க. என் பேச்சை கேட்காம தான் உன் தங்கச்சி இப்படி இருக்கா, உன் அண்ணன் இப்படி இருக்கான், நான் அன்னைக்கு சொன்னேன் இந்த வேலைக்கு போகணுன்னு கேட்கல, இன்னைக்கு பாரு கஷ்டம். அவங்க நல்லா தானங்க இருக்காங்க, கஷ்டம்ன்றது அப்பப்போ வர்றது தானே. இல்லை அவள் எவ்வளோ கஷ்டப்படுறா, அப்படின்னு 1 10 அதை பெருசாக பேசி என் பேச்சை கேட்டிருந்தா நீங்கள் எல்லாம் நல்லா இருந்திருப்பீங்க. அவங்கள பொறுத்தளவுக்கு அதுதான். அதனால கொஞ்சம் சிம்ம ராசிக்காரவங்கள அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது தான் நல்லது. ஒரு பெரிய குடும்பத்தில் ஒரு சிம்மராசி மாப்பிள்ளை எடுத்தா அந்த வீட்டாளுக எல்லாரும் அந்த சிம்மராசி மாப்பிள்ளைக்கு அடிமை தான். அதே ஒரு பொண்ணா இருந்தா என்ன பண்ணுவாங்க, ஒரு பொண்ணா இருந்தாலும் அவங்க அந்த மாதிரி நல்ல யோசனைகள்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு மருமகள் பேச்சு தான் அங்கே நடக்கும். இந்த மாமியாரெல்லாம் அப்புறம் டம்மி பீஸ் ஆயிடுவாங்க. மாமியார் மாமனார்லாம் இருந்தால் கூட கொஞ்சம் நாள்பட அவங்களே இந்த பொண்ணு சொல்கிறது சரிதானே, அவள் தான் கூட 10 பவுன் தான் நகையை போட்டு கட்டி கொடுக்கலாம், நல்ல மாப்பிள்ளை வருன்னு சொல்கிறாள்ல, கட்டி கொடுத்துட்டு போகிறான், நமக்கு என்ன பேசாமல் இருங்க அப்படின்ருவாங்க. ஓகே, இல்லை அவங்க ஒரு 50 பவுன் கேட்குறாங்க, நம்மகிட்ட 30 தான் இருக்குது அப்படின்னா, இல்லைத்த நான் என் நகை 10 பவுனாக போடுறேன், நம்ம 40ன்னு பேசி முடிப்போம்னு அந்த பிள்ளையே பேசி முடிச்சு அந்த சிம்மராசி மருமகளே கல்யாணத்தை பண்ணி வச்சிரும் நாத்தனாருக்கு. அந்த மாதிரி ரொம்ப தாராளமாக இருப்பாங்க. ஒரு சிம்மராசி மருமகனோ ஒரு வீட்டுக்கு வர்றாங்கன்னா அந்த குடும்பத்தையே தன்னுடைய குடும்பமாக நினச்சி அவங்க இப்போ ஒரு பிள்ளை ஒரு குழந்தையா +2 முடிச்சிருக்கா, அதுக்கு வேண்டிய கரியர் கைடன்ஸ் எல்லாம் இவங்களே தேடி பார்த்து ஏதோ தாம் பிள்ளைக்கு பார்க்குற மாதிரி பார்த்து அதை கூட்டிகிட்டு போய் ஒவ்வொரு இடமா இது பண்ணி இந்த காலேஜ் தான் பெஸ்ட்டு, இங்கே தான் ஹாஸ்டல் நல்லா இருக்கு, எல்லாம் 100க்கு 100 அவங்க பொறுப்படுத்தி செய்வாங்க. பணங்காசும் கொடுப்பாங்க, அவங்க கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுக்கிடுவாங்க. அவ்வளவு 100% அவங்க அப்பா கூட அவ்வளவு செய்திருக்க மாட்டாங்க. அவ்வளோ தூரம் இந்த மருமகனோ அந்த மருமகளோ எடுத்து செய்வாங்க பொறுப்படுத்து. இவங்க பணங்காசு நகை நட்டு இவங்களுடைய உழைப்பு இவங்களுடைய நேரம் ஒரு வாரம் லாஸ் ஆஃப் பே போட்டு கூட இந்த பிள்ளையை கொண்டு போய் அந்த காலேஜில் சேர்த்து ஹாஸ்டலில் இருக்க வச்சு எல்லாம் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறம்தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வீட்டுக்கு வருவாங்க. அவ்வளோ பொறுப்படுத்துக்குருவாங்க. அதுக்கு பிறகு முழுக்க அவங்க தான் அந்த அதாவது அவங்க தலைமை பொறுப்பெடுத்து செய்யும்போது 100% அது கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்புறம் இந்த பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்த்து கட்டி கொடுக்கறது, அதுக்கு சீர் செய்கிறது எல்லாமே அந்த மாப்பிள்ளைகிட்ட எப்பா இப்படி இருக்கணும்ப்பா, நீ இந்த ட்ரெயினில் போ, அந்த ட்ரெயினில் போ, இப்படி வா, இங்கே வா, அவனையும் சேர்த்து டியூட்டர் பண்ணுவாங்க. ஸோ மொத்த குடும்பத்தையும் தான் கண்ட்ரோல்லே வச்சிருப்பாங்க. நல்லது தான் செய்வாங்க. சிம்ம ராசிக்காரங்க யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டாங்க, நல்லது செய்வாங்க. சில நேரங்களில் கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கும் அவங்களுக்கு. அதாவது டக்குன்னு கிளம்புவோம், வெளியே போகணும் வரணும் அப்படி இப்படின்னா அவங்களுக்கு அங்கே முக்கியத்துவம் இருந்தால் மட்டும்தான் அங்கே வருவாங்க. ஒரு கல்யாணத்துக்கு போகணும்னா நீ போயிட்டு வா அப்படின்ட்டுருவாங்க. அந்த இடத்துல இவங்களை யாராவது இப்போ வாங்க 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 அப்படின்னு எல்லாரும் தாங்கி தடுக்கி கூட்டு போய் உட்கார வச்சு நீங்கள் தாலி எடுத்து கொடுங்க, நீங்கள் அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு செய்கிற இடமா இருந்தால்தான் அவங்க அந்த பிளேஸில் இருப்பாங்க. இல்லை ஒரு கூட்டத்தோட கோயந்தா போட்டுட்டு உட்காந்து ஒரு மொய்யை செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு வரணும் அப்படின்னா அதுக்கு எதுக்குமா நான் நீ போயிட்டு வாமா அப்படின்ட்டுருவாங்க. அந்த மாதிரி அவங்க அன்பு காட்டுறதுல ரொம்ப 100% அன்பு காட்டுவாங்க. இன்னொன்று தான் கூட இருக்கிறவங்கெல்லாம் பெஸ்ட்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க. இப்போ ஒரு பெண்ணோ அல்லது ஆணோ ஒரு மருமகள் வர்றான்னா அந்த குடும்பத்தில் ஒரு தான் நாத்தனார் ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு போகும்போது எங்கேவா இது என்ன இந்த துப்பட்டா மேட்சாகவே இல்லை, நல்லாவே இல்லை, வேறு துப்பட்டா போடு, இல்லை நீ தான் இருக்குது,
இங்கே வா நான் எடுத்துறேன், ஒரு 4 துப்பட்டா எடுத்து இதில் எது நல்லா இருக்குன்னு பாரு, உனக்கு எது பிடிச்சிருக்கு, இது நல்லா இருக்குது ஓகே. அப்படின்னு சொல்லி அதை போட்டு விட்டு இப்போ தான் நீட்டாக இருக்கு. ஏன்னா அது தான் நாத்தனார் அப்படின்னும் போது தனக்கு இருக்கிற மரியாதையும் கௌரவமும் அந்த பிள்ளைக்கு கிடைக்கணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி அவங்க ரொம்ப பார்த்து பார்த்து செய்வாங்க. பட் அந்த பேசுறது கொஞ்சம் இது என்னது அப்படி போட்டிருக்க அசிங்கமா இருக்குது, அன்னைக்கு இப்படித்தானே போட்டு போன அந்த ஃபங்க்ஷன் அதிகார தோரணை இருந்துகிட்டே இருக்கும். அப்படி பேசுறது சிலருக்குலாம் பிடிக்காது. இப்போ சிம்மராசி பொறுத்த வரைக்கும் நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், அவங்களுக்கு வந்து அந்த உடன் பிறந்தவர்கள் கூட பிறந்தவங்க வந்து பெரும்பாலும் மோஸ்ட்லி இருக்கவும் மாட்டாங்க, அப்படி இருந்தாலும் நோ யூஸ் அப்படின்ற மாதிரி. அதாவது சிம்ம ராசிக்காரங்க கூடுமானவரை ஒத்த பிள்ளையா தான் இருப்பாங்க. என்ன இல்லை ஒரு 2-3 பிள்ளைங்க ஆம்பளை பிள்ளைங்க இருக்கிற இடத்துல இவங்க ஒரு 2வது பிள்ளையோ 3வது பிள்ளையனோ ஒரு சிம்ம ராசிக்காரன் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க, அந்த குடும்பத்தை வந்து இவங்க பிறந்து இவங்க தலையெடுத்த பிறகுதான் அதை நல்ல உயரத்துக்கு கொண்டு வருவாங்க. அதுக்கு முன்னாடி 2 அன்னைமார் வேலை பார்த்துருப்பாங்க. மூத்த அன்னை வேலை பார்த்து கல்யாணம் முடிச்சு போயிருப்பாரு, 2வது அன்னை வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாரு, இன்னொரு தம்பி இருப்பான், 4 ஆண்கள்னு வச்சுக்கோங்க. இந்த பையன் 3வது பையனாக இருந்தாலும் இவன் வேலைக்கு போன பிறகு அந்த குடும்பம் வந்து ஒரு நல்ல பெரிய வீட்டுக்கு போகும். அப்புறம் அந்த பெரிய அண்ணனுக்கு ஒரு நல்ல பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணுவாங்க. அப்புறம் சின்ன அண்ணனுக்கு பார்க்குறதுக்கு சின்ன தம்பிக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி இவர் நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணுவார். அவர் தலையெடுத்த பிறகு தான் அந்த அந்த வீடே வந்து இன்னார் வீடு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அண்ணன் பேரும் விளங்காது, சின்னண்ணன் பேரும் விளங்காது, தம்பி பேரும் விளங்காது, அவங்க அப்பா பேரும் விளங்காது. விளங்காதுன்னா விளங்காமல் போகணும்ல, அந்த பேர் வெளியே வர்றது இந்த 3வது சிம்மராசிக்காரன் வீடு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சிம்மராசி மோஸ்ட்லி ஒத்த பிள்ளையாக தான் இருப்பாங்க, ஒத்த பிள்ளையாக இருப்பாங்க. இந்த 2-3 பேர் இருந்தாலும் பெரும்பாலும் இவங்க பெயர் தான் விளங்கும். அப்புறம் வந்து என்னன்னா சிலர் வந்து கொஞ்சம் அமைதியா டம்மியா இருக்கிறவங்களும் இருக்காங்க. அப்ப வந்து அந்த ராசியாதிபதி வீக்கா இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல லக்னம் வந்து ரொம்ப விருச்சிகம் மாதிரி ஒரு லக்னமா இருக்குது, லக்னாதிபதி ஸ்ட்ராங்கா இருக்குது, ராசியாதிபதி வீக்கா இருக்குன்னும் போது அப்ப அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும். அப்ப ரொம்ப சாஃப்ட் கோயிங்கா இருப்பாங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல இப்போ ஆஃபீஸ்ல வந்து அவங்க ரொம்ப பிரமாதமா பண்ணுவாங்க, வீட்டில் வந்து கொஞ்சம் அமைதியாக டம்மியாக இருப்பாங்க. ஆனால் ஆஃபீஸில் அவங்கள பார்த்தா எல்லாரும் சீருவாங்க, தான் வெளியில் புலி வீட்டில் எலின்றாங்கல்ல. இது வந்து இந்த சிம்மராசிக்கு கூட இருக்கும். குடும்பத்தில் வந்து ஒரு 5ஆம் இடம் சரியில்லை அல்லது 2ஆம் இடம் சரியில்லைன்னா வீட்டில் வந்து அவங்களுடைய வார்த்தை ரொம்ப எடுபடாது. ஆனால் 10 வலுவாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து அவங்க வேலை பார்க்குற இடத்துல அவங்க பெரிய கிங் அப்படி இருப்பாங்க. அதனால் சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த அளவுக்கு அவங்க திருமணம் செய்கின்ற வீடு வந்து முழுக்க அவங்க கண்ட்ரோலுக்கு வந்துடணும். அப்படின்னா அவங்க அந்த வீட்டில் இருப்பாங்க. அப்படி இல்லையா கிளம்பி போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த இப்படிப்பட்ட ஒரு ராசிக்கு வந்து எந்த ராசியெல்லாம் வந்து கரெக்டாக ஆப்டாக பொருந்தும், ஓகே இவங்க சூப்பர் அப்படின்னு? மேஷம் பொருந்தும். மேஷத்தை இவங்க கண்ட்ரோலில் வைப்பாங்க. அப்புறம் வந்து மகரம் கும்பம் வந்து இவங்களுக்கு செட் ஆகாது, அதை விட்டுருவான். அப்புறம் செவ்வாயும் கூட அந்த மேஷம் இவங்க கண்ட்ரோலில் வச்சு இவங்களால முடியும், விருச்சிகத்தையும் விட்டுருவான். அதுவும் வந்து அந்த சூரியன் செவ்வாய் 2ம் அனல் ராசி, அதனால அதெல்லாம் வந்து ரொம்ப பார்த்து தான் மேட்ச் பண்ணணும். நம்ம பொதுவாக பேசும்போது அதெல்லாம் இது பண்ணக்கூடாது. சுக்கிரன் வந்து தண்ணி கிரகம்னுவாங்க. ஆனாலும் வந்து சூரியனுக்கு வந்து சுக்கிரன் ஒரு அட்மிரேஷன் இருக்கும். துலாம் சிம்மம் அதெல்லாம் வந்து ஒரு அட்மிரேஷன் இருக்கும். அப்புறம் வந்து நம்ம சொன்னோம்னா புதன் மிதுனம் கன்னி, அதில் வந்து கன்னியை விட மிதுனம் வந்து இதுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். சிம்மத்துக்கு சிம்மம் மிதுனம் அது வந்து நல்லா சிறப்பாக செயல்படும். அப்புறம் சிம்மத்துக்கு ரிஷபத்தை சேர்க்கலாம். இந்த சுக்கிரன் ராசின்னு சொன்னேன்ல, துலாம் வந்து ஒரு சப்மிசிவாக இருக்கும். ஆனால் என்ன, துலாமுக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, சிம்மத்துக்கு ஃப்ரெண்ட்ஸே இருக்க மாட்டாங்க. அது தனியாகவே இருக்கும், வீட்டுக்குள்ளேயே இருக்கும். ஆஃபீஸ்னா ஆஃபீஸ், வீடு வந்தால் வீடு, ஆஃபீஸ் போனால் ஆஃபீஸ், வேற எங்கேயும் ஊர் சுற்றாது. இந்த துலாம் வந்து ஒரு ஊர் சுற்றுற ராசி. அதனால இதை விட ரிஷபம் வந்து மேட்ச் ஆகும். ஏன்னா அதுவும் வீட்டுக்குள்ளேயே இருக்கும். ஆஃபீஸ்னா ஆஃபீஸு, வீடுனா வீடு, மத்தியானம் கொஞ்சம் நேரம் தூங்கி எந்திரிச்சு சாயந்தரம் ஒரு வாக்கிங் போய், அந்த சொஃபிஸ்டிகேஷனும் இந்த சிம்மம் சொஃபிஸ்டிகேஷனும் மேட்ச் ஆகும். 2 பேருக்கு இடையில ஒரு விருப்பமும் இருக்கும். அந்த அவங்களுடைய வே ஆஃப் லைஃப் ஒரே மாதிரி இருக்கும். ரொம்ப பேசாமல், ரொம்ப இவங்களும் நல்லா புக் வாசிப்பாங்க, அவங்களும் புக் வாசிப்பாங்க, இவங்களும் பாட்டு கேட்பாங்க, அவங்களும் பாட்டு கேட்பாங்க. என்ன ரிஷப ராசிக்கு கொஞ்சம் ரொமான்ஸ் தேவைப்படும், சிம்ம ராசிக்கு வந்து அது எதுவுமே தேவைப்படாது.
அது ஒரு சாமியார் ராசி மாதிரி அது பாட்டிருக்கும். அதுக்கு தேவை அதிகாரம் தான், அதுக்கு ரொமான்ஸ்லாம் தேவையில்லை. நல்ல சாப்பாடு, மென்மையான சாப்பாடு வேணும். சிம்ம ராசிக்காரங்க வந்து கூடுமானவரை வெஜிடேரியனாக இருக்க விரும்புவாங்க. நான் வெஜிடேரியனாக இருந்தால் கூட அந்த நல்லி எலும்பை கடிக்கிறது அப்படி இப்படின்றதெல்லாம் இருக்கக்கூடாது. ரொம்ப மென்மையான நல்ல ஸ்பாஞ்சி ஃபுட்டாக இருக்கணும். அப்புறம் வந்து ரொம்ப குறைச்சி இருக்கணும். நிறையா போட்டு சாப்பிடலாம் மாட்டாங்க. குழம்பு ரசம் அப்படியெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அவங்க சாப்பிட்ற நேரம், அவங்களுக்கு அந்த ஃபுட்டு பரிமாறுற விதம் எல்லாமே ரொம்ப அழகாக நீட்டாக ப்ரெசன்டபுளாக இருக்கணும். அதெல்லாம் அவங்க ரொம்ப பார்ப்பாங்க. ரிஷப ராசிக்காரங்களும் அதை ரொம்ப பார்ப்பாங்க. அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் வைக்கும் போது ரொம்ப நீட்டாக ப்ரெசன்ட் பண்ணணும். அவங்களுக்கு பிடிக்காத எதுவும் டேபிளில் இருக்கக்கூடாது. 2 ராசிக்குமே அவங்களுக்கு கத்திரிக்காய் பிடிக்காதுன்னா நீங்கள் கத்திரிக்காய் சமைக்கக்கூடாது. அதுதான் அவங்களுடைய உள்மன விருப்பம். ஒருவேளை நீங்கள் சமைக்கிறீங்கன்னா கூட அவங்க கண்ணிலே படக்கூடாது. அது கிச்சன்லேயே வச்சிடணும், டேபிளுக்கு வரவே கூடாது. இது என்னது, இதெல்லாம் எடு இதெல்லாம் எதுக்கு இங்கே இருக்குது அப்படின்ருவாங்க. அப்போவே தெரியும், ஓ அது கத்திரிக்காயா, அதான் சாருக்கு பிடிக்கலை அப்படின்னு. அதனால அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு பிடிச்சமான விஷயங்கள் தான் அவங்கள சுற்றி இருக்கணும். ஒரு சோஃபா வாங்குறதுலேருந்து ஒரு டிவி வாங்குறது எதுவாக இருந்தாலும் நேராக போய் ரிஷபமும் சிம்ம ராசிக்காரங்களுக்கும் உள்ள ஒரு பண்பு, ஒரு 10 கடை ஏறி இறங்கி விலை கேட்டு அப்புறம் திரும்ப அந்த 10 கடையையும் திரும்ப ஒரு தடவை பார்த்து கம்பேர் பண்ணி நெட்டில் பார்த்து அப்புறம் நேராக பார்த்து அங்கே போய் திரும்ப ஒரு தடவை விலை கேட்டு, அப்பா இந்த ரிஷபராசிக்காரவங்களும் இவங்களும் அந்த அதுக்கு பேர் என்னமோ மறந்து போச்சு எனக்கு, அப்படி அதை நுணுகி ஆராய்ந்து ஒரு பொருளை வாங்கிட்டு வருவாங்க. வாங்கிட்டு வந்த பிறகு எல்லாரும் எங்கள் வீட்டுக்கார் இத்தனை கடை போனார், இத்தனை இடத்துல விலை கேட்டார், கொட்டேஷன் வாங்கினார், அப்புறம் இதை வாங்கிட்டு வந்தார், இதில் என்னென்ன பெஸ்ட் குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத அந்த மனைவி படித்து வச்சு எல்லார்ட்டையும் சொல்லணும். ஒன்றை கூட விடக்கூடாது. அத்தனை பாயிண்ட்டும் 15 பாயிண்ட்னா 15 பாயிண்ட்டும் படித்து வச்சு வீட்டுக்கு வர்ற ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் என்னப்பா புது டிவியான்னு கேட்டால் இந்த கதையை கரெக்டாக சொல்லணும். அவங்க உள்ளே இருந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதில் ஒரு பாயிண்ட் விட்டால் கூட இந்த அது வந்து இது இப்படி இருக்குது, அதை நீ சொல்லவே இல்லையே, அது நம்ம டிவியில் மட்டும்தான் இருக்குது, மற்றதுலாம் இருக்காது அப்படின்னு அதை எடுத்து கொடுப்பாங்க. அவங்கள வந்து பாராட்டணும். ஆனால் பாராட்டும்படியான செயல் தான். ரைட், அவங்க கொஞ்சம் அலைஞ்சு வாங்குவாங்க, நம்ம போய் நேராக தூக்கிட்டு வருவோம் ஒன்று அப்படின்னு நம்ம அதை அசால்ட்டாக இருக்கக்கூடாது. நீ நேராக போய் தூக்கிட்டு வந்தேன்னா அது ஒன்றும் உருப்படாது, அது சரிப்படாது. அது 10 இடம் ஒரு பொருள் காசு கொடுத்து வாங்குறோம்னா 10 இடம் அலைஞ்சு நல்லதாக பார்த்து வாங்கணும் அப்படிம்பாங்க. அப்போ அவங்களுடைய அறிவை மெச்சணும்னு நினப்பாங்க. அது சரியும் கூட. ஓரளவுக்கு வந்து இந்த ரிஷபம் சிம்மம்லாம் வந்து ஒரு நல்ல மேட்ச். 2 பேருக்கு இடையில கர்வம் இருக்கும், பேச்சு கம்மியாக இருக்கும், செயல்பாடு நல்லா இருக்கும், செயல்திறன் நல்லா இருக்கும், ஆட்களோட ரொம்ப சேர மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் நிறையா இருக்காது, எல்லாமே ப்ரொஃபஷ்னலாக வச்சுக்கிடுவாங்க, நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க, எல்லாரையும் நல்லா கைதூக்கி விடுவாங்க. நல்ல வேலைகள்லாம் போட்டு கொடுத்து அவங்களுக்கு ஒரு வேலை போட்டு கொடுக்குற வாய்ப்பு வந்துச்சுன்னா உடனே அவங்களுக்கு வேண்டியவங்ககிட்ட எல்லாம் சொல்லி, இந்த நம்ம இதில் ஒரு பையன் பிடெக் படித்தவன் இருக்கிறான்னு சொன்னி அவனை வர சொல்லி ஒரு இன்டர்வியூ நடக்குது, எப்படி ஃபோன் பண்ணி சொல்லி ஓரளவுக்கு அவங்க பார்த்து செய்வாங்க. அந்த அது தான் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு தான் பெரும்பாலும் செய்வாங்க, தெரியாத ஆளுக்கெல்லாம் செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரி வந்து ரொம்ப நல்லா இருப்பாங்க. ஆனால் அவங்க பேச்சை எதிர்த்து பேசினால் அவங்க டைவர்ஸ் வாங்கிட்டு போயிடுவாங்க. ஓ, அந்த அளவுக்கு யோசிக்கவே மாட்டாங்க. அவங்க பேச்சுக்கு மதிப்பு இல்லாத இடத்துல அவங்க இருக்கவே மாட்டாங்க. அப்படியே கிளம்பி போனாங்கன்னா அவ்வளோதான், அதுக்கு பிறகு அந்த வீட்டுக்குள்ளேயே நுழைய மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்துடும். அப்புறம் ரொம்ப பெரியவங்கெல்லாம் பார்த்து பேசி கீசி கொஞ்சம் சேர்த்து வச்சாலும் கூட அவங்க மனசுக்குள்ளே அந்த காயம் வந்து ஆறாத ரணமாக இருந்துக்கிட்டே இருக்கும். அன்னைக்கு என்ன வார்த்தை பேசுனாங்க இவங்க அப்படின்னு. அப்போ ஒரு மாமனார் மாமியாரெலாம் அப்படி பேசியிருந்தாங்கன்னா அதுக்கு பிறகு லைஃப் லாங் அவங்க முகத்தில் முழிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி வன்மம் வைக்கிறதுல கெட்டிக்காரங்க. அது சிம்ம ராசிக்காரங்க வன்மம் வைப்பாங்க, ரிஷபம் அதெல்லாம் வைக்காது. ரிஷபம் அப்படியே உதறி தள்ளிட்டு போயிடும். ஆனால் இவங்க வந்து வன்மம் வச்சு திரும்ப திரும்ப அடிப்பாங்க. பொருந்தாத ராசின்னு எதை சொல்லுவீங்க? மகரம் கும்பம் அவங்களுக்கு பொருந்தாது. அதாவது மகரம் கும்பம் ரொம்ப சாஃப்டான ராசி தான். கும்பம்லாம் ரொம்ப சாஃப்ட், சொல்கிறத கேட்டுக்கிட்டு அப்படியே இருப்பாங்க. ஆனால் மனசளவில் பொருந்தாது. இன்னொன்று, கும்பம் வந்து சிம்மராசி ஹஸ்பண்ட்னா என் ஹஸ்பண்ட் ரொம்ப அறிவாளி அப்படிலாம் நினப்பாங்க.
ஆனால் அதை ஒவ்வொரு நாளும் இப்படி வச்சு பட்டியல் வாசிக்க மாட்டாங்க. அவங்க வந்து ஒரு சாஃப்ட் தான், அக்செப்ட் பண்ணுவாங்க. ஆனால் ஒவ்வொரு நாளும் ராஜாதி ராஜா ராஜா குலோத்துங்க அப்படியெல்லாம் அவங்களுக்கு இது பண்ண மாட்டாங்க. அது வந்து கொஞ்சம் அவங்க எதிர்பார்ப்பாங்க. அது இப்போ கடகராசிக்காரங்க கூட அந்த மாதிரி அட்மிரேஷனில் எதனாலும் அவன் சார்கிட்ட கேட்டுக்கிறோம், சார் சொன்னால் தான் நல்லாயிருக்கும், அவங்க சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு நாளைக்கு 10 தடவை அவங்கள பற்றி பாராட்டி ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க மனசில் படுறது உண்மை அதுதான், அதை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க. ஆனால் கும்பராசிக்காரவங்களுக்கு இவங்க ஓகேன்னா கூட அதை வந்து ரொம்ப பேச மாட்டாங்க. ஆஹா ஓஹோ வல்லவன் நல்லவன் அப்படியெல்லாம் பேச மாட்டாங்க. மீன ராசிக்காரவங்க ஓரளவுக்கு அவங்களோட ஒத்து போவாங்க. மீனம் தனுசு கூட ஒத்து போகும். மீனம் தனுசு ஒத்து போகும். என்ன தனுசுக்கும் இவங்களுக்கு இடையில ஃபைட் வந்து பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மீன ராசிக்கும் இவங்களுக்கு இடையில ஃபைட் வந்து பிரியறதுக்கெலாம் வாய்ப்பு கிடையாது. அதனால அவங்க வந்து ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி அமைதியாக போயிடுவாங்க. ரொம்ப வர்ணித்து ஆகா ஓஹோன்னு சொல்லாட்டினா கூட ஓரளவுக்கு அவங்க வந்து பேசுவாங்க. ரொம்ப அதாவது அழகாக பேச தெரிஞ்சவங்க குரு ராசிக்காரங்க இல்லையா, அழகாக பேச தெரிஞ்சவங்க. கவிதை இவங்க 2 பேரும் கவிதையெல்லாம் எழுதிக்கிடுவாங்க. சூரியனும் குருவும் சேரும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் பாராட்டி கவிதை எழுதுறது, நிறைய கிஃப்ட் கொடுக்கறது ஒருத்தருக்கு ஒருத்தர், அந்த மாதிரியெல்லாம். சர்ப்ரைஸ் கிஃப்ட் எப்போவுமே பிடிக்காது சிம்மராசிக்கு. சர்ப்ரைஸ் எல்லாம் எதுவும் கொடுக்கக்கூடாது. என்ன கிஃப்ட்டோ அவங்ககிட்ட கேட்டு அதை பார்த்து வாங்கி, இந்த கடையில் இருக்கு நான் வாங்கவான்னு கேட்டால் இரு நான் வர்றேன் அப்படிம்பாங்க. அட கடவுளே இதுக்கு நான் காசை கூட கொடுத்துட்றேன், நீயே 10 கடை அலைஞ்சு வாங்கிக்க, கேட்டால் கிஃப்ட்டுன்னு என் பேர் எழுதி கொடுத்துடலாம் அப்படின்ற அளவுக்கு வெறுத்து போகிற அளவுக்கு இருக்கும். எந்த பொருளும் சும்மாலாம் சரி கிஃப்ட்டு நீ எதுனாலும் உனக்கு பிடிச்சதை வாங்கி கொடுமா அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. அதை ஏன் வாங்கினா அது காசு வேஸ்ட், உனக்கு தாங்க வாங்க தெரியாதுல்ல, நீ எதுக்கு போய் இதெல்லாம் வாங்குறான்னு வாங்க. ஏன்டா இந்த ஆளுக்கு வாங்கி கொடுக்கணும்னு நினச்சோம்னு ஆயிரும். இப்போ அந்த மீன ராசிக்காரவங்களுக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் நல்லா மேட்சாக இருக்கும். அவங்க கூடயே போவாங்க, இவங்க கூட எங்கே வேணாலும் போவாங்க. சிம்ம ராசி பெண்களும் வந்து நல்லா இருப்பாங்க. அந்த வீட்டை வந்து நல்லா கொண்டு வர்றது, அந்த வீட்டில் பெரியவங்களுக்கெல்லாம் ரொம்ப மரியாதை செலுத்துறது. நம்ம வந்து பொதுவாக சிம்மராசி பெண்ணுன்னா ரொம்ப திமிர் பிடிச்சதுன்னுவான். மாமனார் மாமியார் அப்படி மதிப்பாங்க, ரொம்ப மரியாதை செலுத்துவாங்க. இந்த நாத்தின கூட பிறந்தவங்களுக்கு எவ்வளவு திருமணம் வேலை வாய்ப்பில் உதவுறாங்களோ அதை விட பன்மடங்கு மாமியார் மாமனாருக்கு வந்து நல்ல ஒரு மரியாதை கொடுப்பாங்க. அவங்கள வந்து ஒரு தெய்வம் போல் நடத்துவாங்க. வீட்டில் அவங்கக்கிட்ட சொல்லிட்டு செய்வாங்க, கேட்டு செய்ய மாட்டாங்க. அத்தை இன்றைக்கி இது பண்ண போகிறோம் நீங்கள் வாங்க, சரிம்மா அவ்வளோதான் அவங்க சொல்லணும். அதுக்கு பிறகு என்னதுமா எதுக்கு அது ஏன் இன்னைக்கு நாளைக்கு, அதுக்கு பிறகு அவங்களுக்கு பேச்சுவார்த்தையே இருக்காது. இவங்க பாட்டுக்கு விறுவிறுன்னு வந்துடுவாங்க, நாளைக்கு வந்துருங்க அவ்வளோதான், நான் சொன்னதே செய்யுங்க. ரொம்ப பொறுமையாக உட்காந்து அவங்கக்கிட்ட அத்தை சொல்கிறாங்கன்னெலாம் கேட்க மாட்டாங்க. இவங்க சொல்லுவாங்க, அவங்க வந்துடணும், அவங்களுக்கு வேண்டிய வசதிகள்லாம் செய்து கொடுப்பாங்க. அதனால் சிம்மராசி பெண்கள் வந்து கணவன் மேலே அதீத பாசம், அதீத பாசம், பொசசிவ்னு தான் சொல்லணும் அதை. ஆனால் 3 ராசியுமே பொசசிவ் தான். மேஷம் சிம்மம் தனுசு 3மே பயங்கர ஒரு அனல் கோட்டை கட்டி தான் ஹஸ்பண்டையோ ஒய்ஃபையோ வச்சுருப்பாங்க. அது மாதிரி தான் சிம்ம ராசிக்காரவங்களும். ஒரு சாரீ வாங்கி கொடுக்கறது, ஒரு இன்னர் வாங்கி கொடுக்கறது எல்லாமே ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃபும், ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்டும் தான் செய்வாங்க. அவ்வளோ கவனமாக, இது என்ன பொட்டு இப்படி வச்சுருக்க, இந்த பொட்டை எடுத்துகிட்டு வேறு பொட்டு வச்சுட்டு வா அப்படின்வாங்க. அவ்வளவும் டாப் டு பாட்டம் அவங்க ஒரு ஆளுக்கு பிடிச்ச மாதிரி தான் அடுத்த ஆள் இருக்கணும். அவ்வளோ கவனிப்பாங்க, பாசமாக செய்வாங்க. ஆனால் சுதந்திரமாக இருக்கக்கூடிய ராசிகளுக்கு வந்து அது பிடிக்காது. என்ன எனக்கு என்ன ஒரு பொட்டு வைக்க தெரியாதா, பொட்டு கூட இவர் சொல்லித்தான் நான் மாற்றணுமா அப்படின்னு தோணும். ஆனால் அவங்க அந்த பொட்டு மாற்றலைன்னா வரமாட்டாங்க. பிடிவாத குணமும் இருக்கும். பிடிவாதம் இல்லை, அவங்களுக்கு அது சகிக்காது, பிடிக்காது. அந்த முகத்தை பார்க்கவே பிடிக்காது. இது நல்லா இல்லை, இதை மாற்று, தயவுசெய்து மாற்று, மாற்றிட்டு வா, இல்லைன்னா என் கூட வராதுன்னுவாங்க. மேஷராசியாக இருந்தால் இல்லை நான் வரல, நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்கன்னு உட்காந்துக்கிறோம். அப்புறம் அவ்வளோதான். அதுக்கு பிறகு இவர் எங்கே போனாலும் அந்த ஒய்ஃபை கூப்பிடவே மாட்டார், அவர் தனியாக தான் போவார். இப்படியெல்லாம் சின்ன விஷயத்தில் பிரிவினை வந்துடும். மற்றபடி சரி பொட்டு தானே, அவங்க தானே நம்ம முகத்தை பார்க்க போகிறாங்க, நம்ம மாற்றி வச்சுக்கிடுவோம் அப்படின்னு நினச்சா அது வந்து கேரியான் ஆகும். அது மாதிரி பெண்களும் ஹஸ்பண்ட்லேருந்து மாமனார் மாமியாருக்கு ட்ரெஸ் வாங்குற வரைக்கும் எல்லாம் அவங்க பொறுப்பு தான், அவங்க டெசிஷன் மேக்கிங் தான், அந்த மாதிரி இருப்பாங்க. சிம்மத்தோட நட்பு வட்டம் எப்படி இருக்கும்? நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருப்பாங்களா அவங்கெல்லாம்? சிம்ம ராசி வந்து ரொம்ப செலக்டிவாக இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸில்.
அவங்க தகுதிக்கேற்ற ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும். இல்லை இந்த அரசு உயர் அதிகாரிகள், தொழிலதிபர்கள், அப்படி வந்து ரொம்ப ஹை கிளாஸ் பீப்புள், ரோட்டரி பிரசிடெண்ட்டு, இப்படியெல்லாம், அதாவது இந்த ஊர் பிரமுகர்கள்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பெஸ்ட்டு ஆட்களை தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸாக வச்சுருப்பாங்க. இன்னொன்று, அவங்க ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு போய் அவங்களோட ரொம்ப ஒட்டி உறவாடவும் மாட்டாங்க. ஒரு முக்கியமான தருணத்துக்கு போவாங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் வர்றேன், நான் ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு வந்துடுறேன் நீங்கள் கூப்பிட்டதுக்காக அப்படின்ட்டு போய் எல்லாருக்கும் ஹாய் பாய் ஹாய் பாய் ஹாய் பாய்ன்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க. இப்போ அவங்க வந்தாங்களே, எங்கே காணோம், இல்லை அவங்க சாருக்கு அங்கே இது இருக்காது, அங்கே போகணும், அதனால அவங்க சும்மா வந்துட்டு போயிட்டாங்க. இவங்க வந்ததே என்ன இதுனா, எனக்கு 11 மணிக்கு ஃப்ளைட்டு, நான் போகணும், நான் இங்கே போகிறேன், பாப்பமான்ட்டு 9 மணிக்கு வந்துட்டு அப்படியே நான் அதான் டைரெக்டாக அங்கே தான் நம்ம ஏர்போர்ட்டு தான் போகிறேன், இதை சொல்லிட்டு போயிடுவாங்க. அவங்க ரொம்ப பிஸி ஷெட்யூல்லையும் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை மதித்து இவ்வளோ பேரையும் பார்க்கணுன்னு வந்தேன்ற ஒரு அபிப்பிராயத்தை உருவாக்கிடுவாங்க. ஓகே, அப்படியா? அப்புறம் எல்லாருக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க, எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க, ஏழை எளியவர்களுக்கும் உதவுவாங்க, அவங்கள விட லோ கிளாஸ் பீப்புளுக்கும் உதவுவாங்க. ஆனால் அதை பற்றி ரொம்ப வெளியே பிரஸ்தாபிச்சுக்கிற மாட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் அதை ஹெல்ப் பண்ணியிருக்கேன், அவன் பாவம், அவன் வந்து என்கிட்ட உதவி கேட்டான், அவனுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்தேன், அப்படிலாம் வெளியே சொல்ல மாட்டாங்க. ஒரு காரணம், அது வந்து அவங்களுக்கு அவங்களோட தொடர்பு இருக்குன்றது வெளியே காட்டிக்க கூடாதுன்னு நினைப்பாங்க. ஆனால் இரக்கம் இருக்கும், இரக்கமும் இருக்கும், ஈகோவும் இருக்கும். அப்போ அந்த இரக்கத்தின் காரணமாக எல்லாருக்கும் நல்ல உதவி செய்வாங்க. தனக்கு கீழே இருக்கிற அத்தனை பேரையும் ஒரு நல்ல, இன்னார் வீட்டில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அந்த கெத்தோட இருக்கணும்னு கொண்டு வந்துடுவாங்க. அவங்க பிள்ளைகளை படிக்க வைப்பாங்க, அவங்க பிள்ளைகளுக்கு வேலை வாங்கி கொடுப்பாங்க, எல்லாரையும் நல்லா பார்த்துக்கிடுவாங்க, அவங்க வேலைக்காரவங்களையும் நல்லா பார்த்துக்கிடுவாங்க. ஆனால் அவங்க வெளியில் காட்டிக்கிறது வந்து பெரும் தலைகளுக்கு மட்டுமே இதாக இருக்கிற மாதிரியும், ஆனால் அரசியல்வாதிகளோட ரொம்ப தொடர்பு இல்லாத மாதிரி காட்டிக்கிடுவாங்க. ஆனால் நிறைய அரசியல் பிரமுகர்கள் இவங்கக்கிட்ட யோசனை கேட்பாங்க, அல்லது இவங்க சொல்கிற மாதிரி அவங்க செய்கிற அளவுக்கெல்லாம் அவங்களோட ஒரு கோரிலேஷன் இருக்கும். எல்லாம் சார்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிடுவோம், நம்ம ஒரு ஸ்கீம் கொண்டு வர்றோம் அவர்கிட்ட கேட்டுக்கிடுவோம், அப்படியெல்லாம் இருக்கும். அவங்க எல்லாம் ஹை கிளாஸ் சொசைட்டியோட தான் மிங்கிள் ஆவாங்க, பேசுவாங்க, வைப்பாங்க. ஆனால் அதுவுமே ரொம்ப லிமிட்டாக வச்சுக்கிடுவாங்க. ரொம்ப இன்னார் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸு, நம்ம சொன்னால் செய்வேன், நான் சொன்னேன்னு சொல்லு, நீ போய் பாரு, மினிஸ்டர் தான், நமக்கு ஃப்ரெண்டு தான், அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. அந்த மினிஸ்டருக்கும் இவங்களுக்கும் ஒரு ஃபோன் பண்ணால் அவர் எடுப்பாருன்னு வச்சுக்காங்களேன். இவங்க ஃபோன் பண்ணால் அவங்களுடைய பர்சனல் நம்பர் இவங்ககிட்ட இருக்கும், அவங்க எடுப்பாங்கன்னா கூட வெளியிலலாம் எனக்கு அவரை தெரியும் அப்படின்லாம் அந்த அடுத்த ஆளுடைய பிரபல்யத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்க மாட்டாங்க. அவர் சொல்லணும், அவர் என் ஃப்ரெண்டு தான், ஓ நீங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களா, அப்போ சாரே பேச சொல்லியிருக்கலாமேன்னு மினிஸ்டர் சொல்லணும், அப்படி எதிர்பார்ப்பாங்க. அவர் சொல்லணும் நம்மளை ஃப்ரெண்டுன்னு, நம்ம சொல்லக்கூடாது அவரை ஃப்ரெண்டுன்னு, அப்படி நினைப்பாங்க. அதனால நட்புக்கு மிகச்சிறந்த இலக்கணமாக இருக்கக்கூடியவங்க சிம்மராசிக்காரங்க. நல்லா எல்லா நண்பர்களுக்கும் உதவுவாங்க, பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் நண்பர்களுக்கு உதவுவாங்க. ஆனால் ரொம்ப வந்து என் ஃப்ரெண்டுன்னு கூடி அடிக்கடி பார்ட்டிக்கு போடுறது, மீட்டிங் போடுறது, டூர் போகிறது, அந்த மாதிரியெல்லாம் வச்சுக்கிட மாட்டாங்க. என்னன்ற அளவோட அந்த உதவுறதோட வச்சுக்கிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உதவி செய்வாங்க, அதனால எல்லாரும் இவங்களை வந்து அணுகுவாங்க, அவ்வளோதான்.